ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மலேசியாலேயே இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் 3% இருக்கிறாங்க. எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து வடநாட்டுக்காரங்களாம் வேலைக்கெல்லாம் வர்றான். இது ஒரு அமைதி மாநிலமாக இருக்கனால அது பஞ்சாயத்து ஆக்கிரமிச்சு பேசி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீ இந்தியன், நீ ஆஸ்திரேலியா குடிமகன் ஆயிட்டீல. ஆஸ்திரேலியா குடிமகன் வாங்கின பிறகு அப்போ இவங்க அடையாளம் காட்டலைன்னு சொன்னா இவங்க அடையாளம் காண மாட்டாங்க. அந்த மாதிரி அங்கே இந்திய வம்சாவளினா ஒரு கோபம் வருது. அந்த முடி ஜெயிக்க முடியல. இந்திய வம்சாவளின்னு போய் பரப்புனாங்க. இல்லை உனக்கு கோபம்லாம் அவரை தெரியவும் செய்யாது. இவன் எந்த நாட்டுக்காரன்னு நம்ம ஆஸ்திரேலியாக்காரன்னு ஒன்று நினைச்சுக்கிறான். மாற்றுக்குரல் நேயர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் வி ஜெயினுல் அப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மலேசியாலேயே இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. இப்போ ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு பணக்கார நாடு, செழிப்பான ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து பல நாட்டுக்காரங்களும் குடியேறாங்களா, அதில் வந்து இந்தியர்களுடைய எண்ணிக்கை வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க. சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வந்து 2 மடங்கு அதிகமாயிருச்சு இந்தியர்கள் வருகை. அப்போ ஒரு நாட்டில் வந்து அந்நிய நாட்டவருடைய வருகை வந்து மிக அதிக அளவுக்கு அதிகமானால் லோக்கலில் உள்ள மக்கள் வந்து அவங்களோட வாய்ப்புகள்லாம் குறையும். இந்த வேலை வாய்ப்புனா இவங்களோட வேலை தான் அவங்களுக்கு போகும். வேலை வாய்ப்பு குறையும், விலைவாசி ஏறும், பல விஷயங்கள் வந்து உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு வரும். ஒரு இடம் வாங்குறா இருந்தால் கூட அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா கம்மியான ரேட்டு கிடைக்கும். நம்ம போய் அதிகமாக போய் சேர்ந்துட்டு நம்ம போய் வீடு தரணும்னு சொன்னால் ஏறிக்கிறோம், விலை அதிகமாக ஏறிடும். அவங்க பாதிக்கப்படுவாங்க. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் வெளிநாட்டு மக்கள் வந்து அதிகமாக குடியேறினார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்களை கண்டிப்பாக பாதிக்குங்கிற ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் 3% இருக்கிறாங்க. 3%ங்கிறது பெரிய நம்பர். அது ஒரு 1/2% அந்த அளவு தான் வச்சிருப்பாங்க. 3% இருக்கிறார்கள். இப்படி விட்டோம்னு சொன்னா 5, 6, 10ன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க அதிகமாக போயிடும். அப்படிங்கிற அடிப்படையில் இது யாராவது கிளப்பி வலதுசாரிகள் கிளப்பி விட்டாங்கன்னு வைங்களேன், அது பத்திக்கிறோம். எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து வடநாட்டுக்காரங்களாம் வேலைக்கெல்லாம் வர்றான். இது ஒரு அமைதி மாநிலமாக இருக்கனால அது பஞ்சாயத்து ஆக்கிரமிச்சு பேசி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது ஒரு மக்கள் இயக்கமாக கொந்தளிச்சு இறங்கினாங்கன்னு வைங்க, தூண்டி விட்டாங்கன்னு வைங்க, எல்லாம் செஞ்சு அடிச்சு வரட்டி விட்டுருவாங்க. தூண்டி விட்டோம்னு சொன்னால் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இந்தியர்கள் அதிகமாக வர்றதை வந்து ஒரு கிளப்பி இஷ்யூ வைக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் உலகம் பூரா இந்த இந்தியர்களுக்கு எதிரான ஒரு கருத்து ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால், நாம் ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறோம். போனோம்னு சொன்னால் அந்த நாட்டில் பிழைப்பு தெரியுதோ ஒன்றுக்கு போனோம்னு சொன்னால் நம்ம அந்த நாடை மாறிக்கணும். நீ இந்தியன்கிற அடையாளத்தை வச்சுக்கிற கூடாது. நீ எப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டியோ அங்கே போயிட்டு இந்தியா அந்த சங்கம்னு வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு தனி குழுவாக இயங்க ஆரம்பித்தீங்கன்னா அவனுக்கு வெறுப்படைஞ்சிடும். நீ இந்தியன், நீ ஆஸ்திரேலியா குடிமகன் ஆயிட்டீல. ஆஸ்திரேலியா குடிமகன் வாங்கின பிறகு ஆஸ்திரேலியனா தான் அடையாளம் காட்டிக்கிறணும். அவனுடைய மதத்தை அடையாளம் காட்டலாம், மொழி அடையாளம் காட்டிக்கலாம், அது வேறு விஷயம். பலர் அங்கேயும் இருப்பாங்க. நாடுங்கிற வகையில் இன்னொரு நாட்டுக்கு ஒன்று அடையாளம் காட்டினீங்கன்னு சொன்னால் நீ இந்தியனா ஆஸ்திரேலியனா அப்படின்னு வரும்ல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்தியர்கள் இந்த போற இடத்துல இந்த காவிகளுடைய தாக்கத்தின் காரணமாக அவங்க தங்களை வந்து இந்துத்துவாவை அடையாளப்படுத்த நினைக்கிறாங்க. அதை நாங்கள் ஒரு அசம்பிள் ஆகி நாங்கள்லாம் ஒன்றுங்கிற மாதிரி அப்படி காட்டும்போது இவங்கெல்லாம் ஒன்றுண்டா நம்ம கட்டுப்பட மாட்டாங்க, இவ்வளோ இருக்க ஒன்றை திரள்றாங்களே என்ற ஒரு வெறுப்பு உண்டாகிற காரணமே போறவர்கள் வந்து இந்திய அடையாளத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியதுதான். இந்திய அடையாளத்தை வந்து நீங்க பகிரங்கப்படுத்தினீங்கன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும். நீ வந்து எங்க நாட்டில் வந்து நீ இந்தியன்கிற, ஆஸ்திரேலியன்னு சொல்ல மாட்டேங்கிற. ஆஸ்திரேலியன் மட்டும்தான் அவனுக்கு அடையாளம். இந்தியன் அடையாளம் பாகிஸ்தான் அடையாளம் கிடையாது. ஒரு பாகிஸ்தானின் நடுவே நடந்தாலும் அவனுக்கு வெறுப்பு ஏற்படுத்தும். என்ன பாகிஸ்தானி சங்கம்னு வச்சிருந்தான்னு வைங்க, இவன் ஏன் பாகிஸ்தானி சங்கத்துக்கு வைக்கிறான்? இந்தியா வந்து பாகிஸ்தானுக்காரன் தான் ஆஸ்திரேலியாவை ஆக்கிட்டோமே, அவனுக்கு குடியுரிமை கொடுத்து நம்ம நாட்டுக்காரன் ஆக்கிவிட்டோம். அப்ப இவன் அடையாளம் காட்டலைன்னு சொன்னா இவங்க அடையாளம் காண மாட்டாங்க. இந்தியர்கள் அதிகம்னு சொல்றான், நீ காட்டுறதுனாலதான். நீ இந்தியன்கிற அடையாளத்தை அழிச்சிட்டேன்னு சொன்னா உன்னை வந்து தெரியவே செய்யாது. இவங்க நடவடிக்கையினாலதான். இங்கே போனாலும் ஒரு நாட்டுக்கு போனோம்னு சொன்னா அந்த நாடாக நம்ம வந்து நாடுங்கிற நம்ம தேர்ந்தெடுத்து கொள்வதுதான். நம்ம ஒரு வீட்டில் நம்ம இருந்தோம், வித்துவிட்டு வேற விட வாங்கிட்டோம்னு சொன்னால் அந்த வித்த வீட்டில் உரிமை கொண்டாடுவோமா?
நம்ம வித்துட்டோம்ல, அது நமக்கு இல்லை, இதான் நம்ம வீடு. எதை வாங்கினோமோ அதான் நம்ம வீடு. அப்போ வித்த வீட்டில் உரிமை கொண்டாடுறது எந்த மாதிரி ஒரு அறிவினமோ அந்த மாதிரி தான் இவன் எனக்கு இந்தியா வேணான்னு தான் நான் ஆஸ்திரேலியா குடிமை வாங்கினேன். நீ எதுக்காக நீ ஆஸ்திரேலியாவில் போய் பிழைக்க நீ போகல, குடியுரிமை வாங்க போகிற. பிழைக்கிறதுக்கு போனால் உன்னை விரட்ட மாட்டான். நீ வரலாம் போகலாம், நீ அந்த நாட்டு மக்கள் அவனை விரட்டலாம. இந்தியர்களை விரட்டலாம் யாருன்னு கேட்டால் அந்த நாட்டு குடிமகன் ஆயிட்டான்ல, வேலைக்கு போனவங்களை விரட்டலை. வேலைக்கு போனவர்கள் வந்து என்னைக்கு இருந்தாலும் வெளியேற்றிடலாம் அவங்கள, அவங்களுக்கு குடிமக்களுடைய உரிமை பெற முடியாது. வேலைக்கு போனதோட இது செழிப்பான நாடாக இருக்குது, எங்களுக்கு இந்த நாட்டில் அவங்களுக்கு குடியுரிமை தாங்கன்ற உடனே அவனும் மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால கொடுப்பாங்க. கனடாவில் ஆஸ்திரேலியாவெல்லாம் கொடுத்துருவாங்க. குடியுரிமை கேட்டால் குடியுரிமை சில விதிகள் ரொம்ப லேசு, ஈஸியாக குடியுரிமை வாங்கிடலாம். சரி, குடியுரிமை வாங்குறது ஏன் வாங்கின? உன் பிறந்த நாடு உனக்கு பெருசாக தெரியலையில, இதானே உன்னுடைய நாடுன்னு சொல்லி மனசில் இருக்குமே. ஆனால் எந்த காரணம் வாங்க மாட்டேன், சம்பாதிக்க நான் வந்திருக்கிறேன், பிறகு என் நாட்டுக்கு நான் போயிடுவேன்னு நீ நினைக்காம எனக்கு வந்து என் நாடு தான் மர இந்தியான்னு நினைச்சின்னா போய் அங்கே போய் வாங்குற. ஒன்று குடியுரிமை வாங்காமல் இருந்துட்டு என்ன செய்யணும், நீ இருந்தீன்னு சொன்னால் உன்னை விரட்ட மாட்டான். நீ வேலைக்கு வந்தவனா பார்ப்பான், நீ ரெண்டாந்திர குடிமகனை தன்னால் ஆயிடுவ. ஒரு வேலைக்கு போனவர்கள்லாம் முதல் குடியில் வர வாக்கு கூட அளிக்க முடியாதுல்ல, தேர்தல் ஓட்டு போட முடியாது, அவனுக்கு ஒரு உரிமை உனக்கு, அதை ஒத்துக்கிட்டு நீ உன்னை விரட்ட மாட்டான். நீ என்ன சரி நான் ஓட்டு போடுவேங்கிற, நான் தேர்ந்தெடுப்பேங்கிற, ஆனால் உனக்கு தனி அடையாளம் வச்சுக்கிற. அப்போ இந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இந்தியர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் குடியுரிமை வாங்கின பிறகு அந்த எந்த நாட்டில் வந்தார்களோ அதை வைத்து பெருமடிக்கக்கூடாது, அதை தங்களுக்கு அடையாளம் ஆக்கக்கூடாது. ஆக்குனா என்னவாகும்னு கேட்டால் வெறுப்பு உண்டாகும். அந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு என்ன செய்யும், நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இவன் இந்தியாவை தூக்கி பிடிக்கிறான், அவன் இந்தியனுங்கிறான், நம்ம நாட்டில் தான். இந்த கமலா ஹாரிஸ் அங்கே போனாங்கன்னு சொன்னால் குடும்பம் இந்திய வம்சாவளிங்கிறாங்க. இங்கே உட்காந்து என்ன செய்யறான், இந்திய வம்சம். கமலா ஹாரிஸ் ஜனாதிபதிக்கு போட்டிட்டாங்கல்ல, அதுக்கு என்ன இங்கே உள்ளவங்க தான் இந்திய வம்சம், என்ன வம்சாவளி வேணாண்டு போயிட்டாங்களா அப்புறம் இந்திய வம்சாவளி. அந்த மாதிரி அங்கேயும் இந்திய வம்சாவளின்னா ஒரு கோபம் வருது. அந்த பொம்பளை ஜெயிக்க முடியல. இந்திய வம்சாவளின்னு போய் பரப்புனாங்கல்ல, இந்தியக்காரனையும் ஓட்டு போடணும்னு தான் நினைஞ்சாங்க. ரொம்ப மகா கெட்டவனா இருந்தா கூட அந்த பொம்பளைக்கும் போட மாட்டேன்ட்டாங்க. எதனால? இந்த அடையாளத்தை காட்டக்கூடாது. இந்தியாங்கிறது இல்லை, நீ இந்தியா வேணான்ட்டு போனால் நீங்களாம் இந்தியா எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போன பிறகு அப்படின்னா இந்திய வம்சாவளி, அப்புறம் இந்திய அடையாளம் எதுக்கு? அப்போ இந்திய அடையாளத்தை வந்து ஒரு நாட்டில் வேறு நாட்டில் குடிமக்கள் வாங்கினவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இது இந்தியாவுக்கு மட்டும், எந்த நாட்டுக்குமே. ஒரு சவுதிக்காரனே அமெரிக்காவுக்கு போய் குடியுரிமை வாங்கிட்டான்னா அவன் சவுதியாக ஆகிறான், அமெரிக்கா தான் அவன் அமெரிக்கனாக இருக்கணுமே தவிர சவுதியனாக இருக்க முடியாது. சவுதியனாக இருக்கிறான் நீ விசிட்டில் போ, வேலைக்கு போ, இந்த விசாவில் போ, அது குடிமகனாக நீ போக முடியாது. அந்த ஒரு அடிப்படை. ஆஸ்திரேலியாவில் மேட்டர் என்னன்னு கேட்டால் குடிமக்களும் ஆயிடுறாங்க, அதிகரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இது எப்போ அவனுக்கு தெரிய வருதுன்னா இவங்க தனி அடையாளத்தை காட்டும் போது தான். அவனில் ஒரு ஆளாகவே இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு அடையாளம் காட்டாமல் அவனுக்கு கோபம்னு அவரை தெரியவும் செய்யாது. இவன் எந்த நாட்டுக்காரன்னு நம்ம ஆஸ்திரேலியாக்காரன்னு ஒன்று நினச்சிக்கிடுவான். அப்போ இந்த மேட்ரு எங்கே வருதுன்னு கேட்டால் இந்தியர்கள் போகிற இடத்துல அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ நாடுங்கிறது நம்ம பிறந்ததுனால இருக்குன்னு அவசியம் கிடையாது, தேவைக்கு மாற்றிக்கிடலாம். இப்படி வீட்டை மாற்றிக்கிட்டு இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். எதில் இருக்கிறோமோ அதுக்கு விசுவாசமாக இருக்கணும். இங்கே இருக்கிறவரை இந்தியனா நீரி, இது வேணான்ட்டு போயிட்டேன்னா நீ இந்தியன்னு உன்னை காட்டக்கூடாது. இது இந்தியனுக்கு மட்டும் சொல்கிறான்னு கூட எந்த நாட்டுக்காரனுக்கு தான். இப்போ பாகிஸ்தான் போதுனா அவனுக்கு அடிக்கணும். பாகிஸ்தான்காரன் போய் இன்னொரு நாட்டில் போய் இருந்துக்கிட்டு நாங்களாம் பாகிஸ்தானியர்கள்னு சொன்னாண்டா அவனை விரட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோரிக்கையில் வந்து இந்தியர்களை மட்டும் குறிக்கல, எல்லாரையும் குறிக்கிறான். இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதான் விஷயம். இப்போ இந்தியர்களை மட்டும் வெளியேற்றவன் சொல்லலை, யாரெல்லாம் அந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கிறாங்களோ அனைவரும் வெளியேற்றுங்கன்றதான் அவனுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையில் இந்தியர்களும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க, நிறைய அவங்க தான் இருக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.